இந்த நாயை மூலம் கைது பண்ணி உள்ள பிடிச்சு போடுங்க. சீட்டிங்குக்கு சப்போர்ட் பண்ண அதிகாரி யார்? அஜித்குமாருடைய கொலைக்கு காரணம் தூண்டுதல் அந்த நிகிதாங்கிற பொம்பளை. அந்த பொம்பளை மேலே நிறைய தளத்தில் வருது, அவன் பூரா சீட்டிங்னு சொல்லி. அந்த சீட்டிங்குக்கு சப்போர்ட் பண்ண அதிகாரி யார்? செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் வந்தால் தகவல் தான், அது உண்மையாக பொய்யா நீங்கள் பத்திரிகை செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் கேட்கணும். இது முதலமைச்சர் ஏன் வெளிப்படையாக அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா 3 சென்ட் இடம் கொடுத்துட்டவங்க, அதை கொடுத்துட்டோம், வேலையை கொடுத்தா அது உயிர் வெளியே வந்துடுமா? உண்மையான அக்யூஸ்டாக அந்த பொம்பளை தான். அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணலை? இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை. உயரதிகாரி யார்? இந்த உத்தரவு கொடுத்தது யார்? இவனை இம்சப்படுத்த சொன்னது யார்? இவனை கொடுமைப்படுத்த சொன்னது யார்? அந்த அதிகாரி மேலே ஏன் கொலை வழக்கு பதிவு பண்ணல? ஏவனவன் மேலே தானே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும். யார் தூண்டானோ அவன் மேலே தான் ஃபைல் பண்ணணும். எந்த அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டாங்க? அந்த அடித்து கொண்ட காவலர்கள் 5 பேரை கைது பண்ணியிருக்கீங்க, சரி. அதை சொன்னது யார்? அங்கே நிகிதாவுடைய பொம்பளை யார்? அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன? நான் என்ன சொல்கிறேன், அந்த செயினும் மோதிரம் எல்லாம் இத்தனை பவுன் இருந்ததெல்லாம் பொய்யான தகவல் சொல்லி அந்த பையனை குடும்பம் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட லெவலில் அந்த பொம்பளை வண்டி அவங்க அம்மாவை வச்சு வண்டி தள்ள சொல்லியிருக்காங்க. என் மாட்டுன்னு சொல்லியிருக்கான். 500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஏன்ட்ட சொல்லியான்னு சொல்லி அப்போவே வர்மமாக சொல்லிட்டு உள்ளே போய் வேற ஆளை வச்சு வண்டி தள்ளி கொண்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பணம் எடுத்துட்டான், நகை எடுத்துட்டான்னு சொல்லி ஒரு பொய் புகாரை கொடுத்துருக்கதா நான் கேள்விப்படுறேன். அது உண்மையாக பொய்யான்னு இருக்கிறவங்க தான் விசாரிக்கணும். சிபிசிஐடி எஸ்பிசிஐடி போடுற எல்லாம் அவங்க தான் விசாரிக்கணும். ஆனால் நகை என்பதே பொய். அந்த வீட்டில் போய் நீங்கள் ஏன் சர்ச் பண்ணல? நான் நகை கோயிலுக்கு போகிறேன், எதுக்கு கார் உள்ளுக்கு வச்சு பூட்டிட்டு எதுக்கு போகிறான்? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். வெறுப்புறவு அவன் மேலே இந்த கொடுமை என்ன, இவன் வேலை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக, அவளுக்கு எடுபடி வேலை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தம்பியை அஜித்குமார் அடித்து கொண்டிருக்காங்க. அந்த பொம்பளையை ஏன் அரெஸ்ட் பண்ணல? அவளால் தான் இந்த கொலை நடப்பட்டது. அந்த அவளுடைய அதிகாரி, அவளுக்கு தூண்டி அதிகாரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார்? அந்த அதிகாரியை ஏன் கைது பண்ணலை? அந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணணும். அந்த நிகிதாங்கிற பொம்பளையை அரெஸ்ட் பண்ணுங்கள். அவளால் தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால தான் ஒரு ஏழை மாணவன் இளைஞர் ஒருத்தர் செத்துருக்கான். கல்யாணம் கூட ஆகலை, 27 28 வயசு தான் ஆகுது. அப்பேற்பட்ட நிராயுத பாணியாக இருக்கிற குடும்பம் இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்கு. காரணம் அவன் தான் மூத்தவன், அவன் தான் குடும்பத்துக்கு எல்லாமே நிலைநாட்டணும். நீங்கள் காசு கொடுத்துட்டாப்புல குடும்பம் சாதிச்சிட முடியாது. குடியிருக்க கூட வீடு கிடையாது. ஏதோ 3 சென்ட் நான் கொடுத்துட்டோம் வச்சிருந்தோம்ல, 3 சென்ட் கொடுத்தேன் கட்டி கொடுத்துட வேண்டியதானே? வீடு கட்டி கொடுக்க உங்களுக்கு என்ன? ஒரு 50 லட்சம் கொடுத்தா குறைஞ்சா போகுது? கட்டி கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க.